ராஜானி என் பாடலை கேளானி இந்த சங்கீத சாரலே பொங்கும் இசை தேனமுதன் எல்லோரையும் இங்கு வந்தாலும் நல்லபடி வாழ்க்கை தருவேன் இதே நினைத்திருக்கும் வளையல்காய் கொண்டு வருவேன் வளையோசை போல அனைவருக்கும் தருவேன் என் வாழ்க்கையை நன்றாகவே ஓடியே பொங்கல் திருநாடு இதோ இதோ யாரு வாழ்க்கை எனக்கு வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்த்துகளுக்கு இடம் தந்தமைக்கு இன்றைக்கு ஒரு இடம் சார்ந்தும் வாழ்த்தாளருடன் ஓங்குக போவதில்லை நன்றி. சிறப்பு சிறப்பு. இன்னும் நிறைய பாட்டுஇருக்குது பாடுவேன் அப்புறம். அப்பாவுடைய வாழ்த்துதல் ரொம்ப சிறப்பா இருந்தது. அழகா பாடினீங்க. இதோ இதோ அப்படின்னு. செல்வி அம்மாவும், அடுத்து பிரேமா அம்மா, அடுத்து ஐயா இப்ப இணைந்த சக்திவேல் ஐயா, இன்னும் மைசூர் ஐயா, இவங்க எல்லாருமே ஒரு 2 மணித்துளிகள் பேசுங்க. 7 மணிக்கு நிகழ்வு நிறைவடைந்துரும். நன்றி. வணக்கம். வணக்கம். அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தாய்மொழி உறவுகள் தமிழ் இலக்கிய படைப்புகளின் கூட்டேக்கம் 3ஆம் ஆண்டு துவக்க விழா ஒரு அமைதியா தான் நடந்துட்டு இருக்குன்னு போன அவங்க சொன்ன மாதிரி தெரியல எனக்குமே. ஐயா வந்து இது பதிவு போட்டிருந்தாங்க, இப்போதான் பார்த்தேன். இந்த வானொலியில இருக்கிறதுனால எதையும் கலந்துக்க முடியாததுனால. ஆனா ஐயா எந்த பதிவு போட்டாலும் கலந்துக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த ஒரு அன்பு, அவரோட அந்த பழகும் விதம், நான் தான் பெருசு நீங்க சின்னது அப்படின்ற அந்த வேற்றுமையெல்லாம் இல்லாம ஒரு எல்லாரையுமே ஒரு சமமா பார்ப்பார். அந்த ஒரு அன்பு தான் மனிதர்களை சக மனிதர்களா மனிதரா மதிப்பார். அது ஒரு பெருந்தன்மை. அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதுக்காகவே ஏதாவது போட்டிருந்தாலும் ஐயோ நம்ம போய் பார்க்கணும், நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு தோணிடும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். இந்த ஒரு நிகழ்வுல உங்க எல்லாரோடையும் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த குழுமத்துக்காகவும் ஐயாவுக்காகவும் இந்த பாடலை வந்து ஒரு சில வரிகள் மாத்தி போட்டு ஒரு பாடல் பாடலாமா? பாடலாம். சத்தம் கம்மியாகி கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் நம்ம பண்ணு. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஒரு நூல் கொண்ட உருவான மாலை, ஒரு நூல் கொண்ட உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நான் வந்த குழுமம் அழகான குழுமம், நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் குழுமம், நான் வந்த குழுமம் நலமான குழுமம், நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் குழுமம், அழகான தெய்வம் எங்களை காக்கும் அந்த உறவில் அழகாய் வாழ்ந்தோம், ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நன்றி. நிஜமாவே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் நம்ம ஆசையில் ஆசையில். அதே மாதிரி எந்த ஆனந்தமும் சிறப்பா பேரானந்தமா இருந்ததுன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையானவர்கள். அடுத்ததாக சக்திவேல் ஐயாவை பணிக்கின்றோம். அடுத்து மங்களமேரி அம்மாவோட இந்த நிகழ்வு நிறைவடையும். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் இனிய திருக்குறள் வணக்கம். அருமையானது ஒரு பாடலை இடையிலேயே நிறுத்திவிட்டார்கள். அப்படியே மெய் மறந்து கேட்டேன். ஏனென்றால் இந்த பாடலே அருமையான பாடல், அதுவும் இனிமையாக பாடினார்கள். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களம்மா. தாய்மொழி உறவுகள்
முதலில் இந்த தலைப்பை முதலில் யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று ஐயாவிடம் நான் கேட்க வேண்டும் என்று பல நாள் ஆவல். ஏனென்றால் இதை 3 விதமாக நான் பிரித்து பார்க்கின்றேன். தாய், இந்த உலகமே தாய்மை என்ற ஒரு பண்பால் தான் கட்டி போன்றுள்ளது. இந்த உலகம் பெருகுவதற்கு காரணமே இந்த தாய்மை. இந்த தாய் இல்லை என்றால் உலகமே இல்லை அல்லவா? அந்த தாய் என்ற பெயரை முதலில் வைத்துள்ளார். அடுத்தது மொழி. கருத்து பரிமாற்றங்கள் தேவை என்றால் மொழி கண்டிப்பாக வேண்டும். ஏதாவது ஒரு மொழி, அந்த மொழியை கடந்து ஒரு உறவு வேண்டும் என்பதற்காக உறவுகள், சகோதரத்துவம், நட்பு, சான்றாண்மை, இப்படி ஏதோ ஒரு உறவுகளை மேம்படுத்துவதற்காக உறவுகள். ஆக தாய், மொழி, உறவுகள் என்று முத்தமிழை கொண்டு அழகான ஒரு பெயரை வைத்ததற்காக நான் ஐயா அவர்களை முதலில் வாழ்த்துகின்றேன். 3ஆம் ஆண்டு இன்று தொடக்க விழா, அருமையானது ஒரு நிகழ்வு இன்று வாழ்த்தரங்கமாக, பாட்டரங்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் குணங்களை பற்றி அனைவருமே சொன்னார்கள். என் குணத்தான் என்று நாம் கடவுள் வாழ்க்கையை பார்த்திருக்கின்றோம். அந்த என் குணமும் கொண்ட ஐயா அவர்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை, திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் முதலில் வணங்கி மகிழ். ஏனென்றால் எல்லாம் பொங்கல் அது என்ற ஒரு தொலை எளிமையாக போய்கொண்டிருக்கும் வேளையில் இந்த தாய்மொழி உறவுகளை நாம் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயாவின் சார்பில் நான் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு நண்பரையும் தாண்டி ஏதோ ஒரு புனிதமான உறவாக நான் கருதி கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு மனிதர். மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் பண்புகளை சொன்னார்கள். 2 நிமிடம் எனக்கு கொடுத்ததனால் 2 நிமிடத்திற்குள் நிறைவு பெற வேண்டும் அல்லவா? 2 மணி நேரம் ஒரு நாள் எனக்கு கொடுங்கள். ஐயாவை பற்றி ஒரு ஆய்வுரையே நான் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. தாய்மொழி உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் அம்மா. நன்றி, நன்றி. சிறப்பு. அருமையான, சிறப்பான, சுருக்கமாக அழகாக சொல்லிவிட்டீர்கள். அடுத்ததாக சுதா அம்மா வாங்க. மங்களமேரியம்மா தயார் நிலையில் இருக்கவும். எனக்கு ஏதோ ஒரு குறையா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தான் பார்த்தேன், என்னடா இப்பதான் தெரிஞ்சது, இல்லாததால் தான் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அடுத்ததாக அருள் ஜெயந்தி அம்மா வாருங்கள் அம்மா. குறுக்க பேசாது. நீங்க பேசுறத நான் குறுக்காவே நினைக்கல. நீங்க நேர்பட பேசும் பண்பாடு. பாம்பு காதி இருங்க அருள்ஜோதி அம்மா வணக்கம். கேட்கிறதா? வணக்கம். வருக வருக. என்னுடைய பூமன்னாருடைய சகோதரியை வரவேற்கின்றோம் அன்புடன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா வணக்கம் வணக்கம். அப்பா வணக்கங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி உறவுகளுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை அளித்து அமர்ந்திருக்கிற சக்திவேல் ஐயா, இந்த இணையம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த நிறுவனரும் நாங்களும் ஒரு நல்ல ஒரு தோழமை, நல்ல மனிதர், நல்ல ஒரு இயல்பான ஒரு குணம். எதையுமே எப்படி பேசணும், என்ன விஷயங்கள், இப்போ இந்த இது தொடங்கினதுலேருந்தே நிறைய விஷயங்கள் இதுக்கு இந்த மாதிரி தொடங்கலாம், தனியாக ஒரு இது எல்லா செய்திகளுமே இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எந்த மாதிரி பண்ணணுங்கிற நிறையா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்மளே வச்சுக்காம அது பண்ணலாமாம்மா, இது பண்ணலாமா அப்படிங்கிற அந்த அணுகுமுறை, ஆய்வு, அது எதை செஞ்சாலும் சரியா செய்யணுமே, இது நம்ம செஞ்சிட்டோம், நமக்கு தான் ஒரு இணையம் தொடங்கிட்டோம், நாம நடத்துறதான நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு நிறுவனருக்கு அப்பாற்பட்டு செய்தி இந்த மாதிரி ஒரு விழா வைக்கலான் இருக்கிறோம், இது வைக்கலாமா, இது மாதிரி அழைக்கலாமா, இந்த ஆளுமை அப்படிங்கிற ஒவ்வொரு செய்தியுமே பகிர்ந்து அதை மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஏற்று அதை நடத்துறதுல உண்மையாவே தோழர் முத்துவேல் அவருக்கு இணையா அவர்தான் அந்த ஒரு சிறப்பான ஒரு இது. இன்னும் சொல்ல போனோம்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா, இணையத்தின் வழியா பல பேருடைய திறமைகளை மட்டும் வளர்த்தாம ஆளுமை மிக்க ஆற்றல் சார்ந்த பெருமக்களை அழைத்து அவங்களுக்கான ஒரு சிறப்பை, விருதுகளை, அவங்களுக்கு ஒரு பிறந்த நாளா இருக்கட்டும், ஒரு வேற எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலுமே அதை தனித்துவமா செய்யக்கூடிய இது நல்லது. இன்னொன்னு
தாய்மொழி உறவுகளாக தாய்மொழி உறவு அப்படிங்கிறத தாண்டி தாய்க்கும் மொழியவே தாயா நினைக்கிறது தான் நம்மளோட தாய்மொழி. தாய்மொழிங்கிற ஒரே ஒரு விஷயம் அது அது மாதிரி இவங்க என்ன எந்த மொழி கடந்தாலும் தாய்மொழிக்குள் வந்தால் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த இணையத்தில் இணைந்து இந்த இணைய வழியாக இந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல் சார் செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற முத்துவேல் ஐயாவிற்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பல்வேறு பெருமக்களுக்கும் அதனுடைய பங்கேற்பாளராக இருந்து இதை அடுத்தடுத்த கட்ட நகர்விற்கு எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் சார் சான்றோர் பெருமக்களுக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் அதை இணைக்க அதை நகரத்திற்கு ஒரு தேரை நகரத்திற்கு வளம் வரணும் அப்படின்னா மக்கள் வேணும். அந்த மாதிரி பார்வையாளர்களாக பங்கேற்பாளர்களாக ஒருங்கிணைப்பாளர்களாக நெறியாளர்களாக இந்த தாய்மொழி உறவு என்ற தேரை வடம்பிடித்து சென்று உலா வர செய்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் தாய்மொழி உறவுகளின் சார்பாகவும் முத்துவேல் ஐயா அவர்களின் சார்பாகவும் இது மேன்மேலும் 3 ஆண்டு குழந்தையாக தெரியல இன்னும் பெரிய பெரிய முதிர்ச்சியாகி இதே வாழ்த்தரங்கத்திற்குள்ள நம்ம எல்லோரும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் இணைந்து ஒரு வெள்ளி விழா பவள விழா அந்த மாதிரி ஒவ்வொரு விழாவையும் தாண்டி இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஏன்னா எல்லாரும் இருப்பீங்க அதனால நான் அதிகமான காலம் எடுத்துக்காம யாருமே நேரம் சொல்லல இருந்தாலும் நானே நேர மேலாண்மை கருத்தில் கொண்டு எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, சிறப்பு. அடுத்து மங்களமேரியம்மா தயார் நிலையில் இருக்கிறீங்களா? வணக்கம்ப்பா. 2 நிமிடம். வணக்கம். 2 நிமிடங்கள் டைம் முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் பார்க்கவே இல்லை, அப்புறம் தான் பார்த்தேன். தம்பி கூப்பிட்டு இருந்தாங்கன்ட்டு வந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படியாப்பா? நான் இருந்துட்டு தான் இருந்தேன், நான் கவனிக்கல. நானு வேற வேலையாகவும் இருந்ததுனால மிகவும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப அண்மையில சென்னைக்கு வந்திருந்தேன். அவ்வளவு எளிதாக எனக்கு பார்ப்பதற்கான நேரம் முதல்ல கிடைக்காது. நேரம் கிடைத்தாலும் மனசுல ஒரு ஈர்ப்பு இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி நான் பார்க்க நினைத்த ஒரு தம்பி முத்துவேல் பிரின்ஸ். நாம் சில பேரை தான் தம்பி, அக்கா, அண்ணன் என்று அதாவது பேருக்கு பொதுவுல சொல்லிக்குவோம். ஆனால் இந்த உள்ளார்ந்தத்துல இருந்து ஒரு பேர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் இந்த தளத்திற்கு பயணித்த பிறகு ஒரு 3 பேரை மட்டும்தான் நான் அந்த தம்பி என்ற வார்த்தையை சொல்லுவேன். அப்படி தம்பி என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது உண்மையிலுமே என்னுடைய தம்பியை நான் எப்படி கூப்பிட்டனோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துடன் இருப்பவர் முத்துவேல் பிரின்ஸ். அதனால தான் அவரை எப்படியாவது இன்னைக்கு நான் பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அவருடைய சேவையை கருதி, அவருடைய நலத்தை கருதி, அவர் எப்படி நம்மளெல்லாம் ஒரு ஊக்குவித்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக பார்க்கணும்னு வந்தேன். நான் அங்கிருந்து சென்னைக்குள்ளேயே நான் வரும்பொழுது 11 மணி ஆகிவிட்டதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனாலும் ஆண்டவன் இன்னொரு ஒரு வாய்ப்பை தருவார். இப்படியாக ஒரு அன்னை தெரசாவாக இருக்கின்ற ஒரு நபரை சந்தித்து அவருக்கு ஒரு ஆசீர் வழங்குவதற்கு ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவார். அவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தாய்மொழி உறவுகள் இந்த அமைப்பானது கட்டாயமாக இறை அருளும் தமிழருளும் பிரபஞ்சத்தினுடைய அருளும் சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லி அவரை நான் நெஞ்சார வாழ்த்தி ஒரு கலகலப்பான ஒரு பாடலுடன் அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி பல்லாக்கு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ரக்கம்மா கோத்தோடு முத்து தரவா அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சும் குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் 1-2ஆக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாத்தே கல்யாண வைபோகமே அடி டும் 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 பி 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 டும் 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 பி 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 டும் 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 டும்
அட பி 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 டும் 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 பி 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 டும் 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 டும். மங்களம் எங்கும் பொங்கட்டும், பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட. பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் தின திருநாள் வாழ்த்துக்கள், நம்முடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள், மங்களம் பொங்கிட, கருநாள் தின வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் திருவாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது மா மங்களமேரி மலைக்கோட்டை மாநகரம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. அடுத்ததா சுபா அனைவருக்கும் ராணி, அடுத்தது சுபாமா, அடுத்ததா வந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தாய்மொழி உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உண்மையாகவே இந்த தாய்மொழி உறவு அமைப்பு என்பது முத்துவேல் சார் வந்து எப்போவுமே ஒரு புன்னகை முகத்தோடு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சில நம்ம எத்தனையோ தமிழ் சார்ந்த அமைப்புகளை பார்த்துருக்குறோம். அவங்களோட அந்த நீட்ஸ் முடிந்த உடனேயே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து அப்படி போவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் எல்லாருடையும் யதார்த்தமாக சுமூகமாக பழகி கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் என்று குறிப்பிடலாம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மேலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக இணைந்த அனைவருக்கும், அம்மாவுக்கும், அம்மா இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மோகனம்மாள் அம்மா. அப்பா எனக்கு வாழ்த்து சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க, பிபிபி அப்படி டும் 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 அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள் அப்பா, ரொம்ப நன்றி. மகிழ்வுடன் அனைவரும் தொடர்ந்து இதில் பயணிப்போம், நல்ல நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு விதைப்போம் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி அப்பா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுதாமா. சுதாராணி. நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் குழுமமானது மிகவும் அற்புதமானது. அனைவரையும் அனைத்து நிகழ்வுகளையும் பங்கு கொள்ள வைத்து நம்மளை வழிநடத்துறதுல மிகவும் அற்புதமானவர். நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க எனக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கிறது நான் பார்க்காம விட்டுட்டேன். எங்க தங்கச்சி வீட்டுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன், பார்க்காம விட்டேன். அப்புறம் வந்துட்டு அண்ணா வந்து ஒரு 2 நிமிஷம் வாங்கம்மா அப்படின்னாங்க. மிகவும் மகிழ்ச்சியோடு நான் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதாவது நம்ம பார்க்கலன்னா கூட தனிப்பதிவுல சொல்லி நம்மளை அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்குது. அதாவது தமிழை வளர்த்தணும் அப்படிங்கிறதுல அண்ணனுடைய ஆர்வம் மிகவும் பாராட்டுக்குரியது, சிறப்பானதாகும். உண்மையாலுமே தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய தாளாட்டி சீராட்டி அடிச்சு மிரட்டி இது பண்ணுவாங்களோ, அதே போல நம்மளை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லி திருத்தணும். அதாவது நம்ம குறை இருந்தால் சொன்னா தான் நம்ம திருத்திக்க முடியும், இல்லைன்னா அந்த குறை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு எதுவும் கண்டிப்பா நீங்க முன்னாலேயே கலந்துக்கணும், பார்க்கணும் அப்படின்லாம் அண்ணா சொல்லுவாங்க. அது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்னாக நான் கருதுறேன். இந்த 3 வருஷங்கிறது பார்த்தா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இல்லை, ரொம்ப நாளா இந்த குழுமம் இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக, மிக மகிழ்ச்சியான அமைப்பாக இந்த 3 வருட குறுகிய காலத்திலேயே பலவிதமான போட்டிகளையும் பலவிதமான விருதுகளையும் வழங்கி இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சென்னைக்கு என்னால் நேரில் வர முடியாமல் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சுங்கிறதான். அடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக நான் கலந்துக்கணுன்னு இருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த குழுமத்தில் அப்பா இருக்காங்களே, இந்த வயதிலும் இப்போ வணக்கம், இந்த வயதிலும் எல்லா நிகழ்ச்சியிலையும் அப்பா எல்லா குழுமத்திலையும் கலந்துக்கிறாங்கங்கிறது மிகவும் சந்தோஷமானது ஒன்று. அவரை இந்த நேரத்தில் வணங்கிக்கிறேன். அதே மாதிரி மங்களம் மேரி அம்மா இருக்காங்களே, அவங்களும் எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்களுடைய குரல் இந்த வயதுலேயும் அருமையாக இருக்குது, அருமையாக பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்களையெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து கலந்துக்கணும், எப்படின்னாலும் கலந்துக்கணும், ஒரு 5 நிமிஷம்னாலும் அப்படிங்கிற ஊக்கத்தை ஏற்படுத்துறதும் நம்முடைய குடும்பம் தான். எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றிங்கப்பா.
அதே போல இந்த நல்ல நேரத்துல இன்னும் ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன். நம்முடைய குடும்பம் உலக அளவுல வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நான் வாழ்த்தாக ஒரு மன மன மகிழ்ச்சியோட வாழ்த்து கூறிக்கொள்கிறேன். முத்துவேலு அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிகளம்மா, மிக்க மகிழ்ச்சி. இந்த ஈரோட்டிலிருந்து தங்கள் நேரங்களை ஒதுக்கி வந்து வாழ்த்து கூறியதுக்கு நன்றி நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்து கூறுவதற்கு ஆமாம், இப்போது உள்ளூரில் இருந்த இந்த வார்த்தைகளை தாண்டி நாம் வெளிநாட்டில் இருந்து வார்த்தைகளை பெறப்போகின்றோம். ஆமாம், கத்தார் நாட்டிலிருந்து நம்முடைய இணைந்திருக்கின்ற இந்த பிஹான் என்ற நம்முடைய அமைப்பினுடைய நிறுவனர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி சுபாஷினி அம்மா அவர்கள் அழைக்கின்றோம். வாருங்களம்மா. வாருங்கள். வணக்கம் வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் 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 ஐயா, அனைவருக்கும் வணக்கம். சுதாம்மா அவர்களுக்கும் வணக்கம், சுதா ராணி அம்மா அவர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப அம்மா அவங்க இப்ப சொல்லிட்டு போனது போல, நீங்க தான், உங்களுடைய அன்பு தான் இங்க எல்லாரையும் வர வைக்குது. எல்லாரும் மேலயும் ஒரு அன்பாவும் அக்கறையாவும் எல்லாரும் வந்து நம்ம நிகழ்ச்சியில எல்லாருமே பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அஞ்சல் தஞ்சை தாசன் அப்பா அவர்களுக்கு வணக்கம். அவர் இருந்தால்தான் அது நிகழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லாரையும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும் நல்லுள்ளம் அவருக்கு வணக்கம். நல்லதுங்க ஐயா, நல்லது. இது வந்து கவியரங்கமா இருக்கவும் அப்படின்ற மாதிரிதான் நான் நினைச்சேன். அதான் கவிதை ஒண்ணும் எழுதல. ஆனா நீங்க ஒரு 2 நிமிடம் வந்து போங்க சொன்னதுனாலதான் நானே வந்தேன். அவங்களும் அதான் சொன்னாங்க. நானும் அதேதான். ஏன்னா இன்னைக்கு பொங்கல்ன்றதுனால நம்ம அந்த வேலையிலே இருந்துருவோம். நம்ம இதெல்லாம் நினைக்க மாட்டோம். ஆனா நீங்க வந்து உண்மையிலேயே முத்துவேல் ஐயாவோட அன்பு, அது வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே அவர் சமமாக நினைக்கும் அந்த அன்பு, அவர் எல்லார் மேலயும் காட்டுற அந்த அக்கறை, அதுதான் இந்த இந்த குழுமத்தை வந்து நம்மும் இதுல ஒரு ஆளா, இது நமது குழுமமா, இது அந்நியப்பட்டு போகாம நம்ம கூட இந்த குழுமம், நம்மளும் இந்த குழுமத்தோட நம்ம இருக்கிற ஒரு உணர்வை வந்து அவர்தான் நமக்கு ஏற்படுத்தி தராரு. அந்த வகையில முத்துவேல் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த குழுமத்தை வெற்றிகரமா இந்த 3 வருஷம் இல்ல, இன்னும் 30 வருஷம், இன்னும் உங்களோட ஆயுள் முழுக்க இந்த குழுமம் நல்லபடியா தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து, இதுல நீங்க வந்து நிறைய பெரிய மனிதர்களையும் நீங்க வந்து அவங்களுக்கெல்லாம் இதோட நிகழ்ச்சி, இந்த புத்தகம், இது போல பல விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்றது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய இந்த நற்பணிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த குழுமத்தின் மூலியமா நம்ப சங்க தமிழச்சி, அவங்க செல்வராணி, எனக்கு அவங்கள முதல்ல இருந்து தெரிஞ்சதுனாலும், நான் இங்க தாய்மொழி உறவுகள்ல அவங்க கூட இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சேன். நம்போ சுபாஷினி, திருச்சி சுபாஷினி அவங்க எல்லாரையுமே நம்ம குழுவுல இருக்காங்கன்னு தெரியும்னாலும், அவங்க தாய்மொழி உறவுகள் மூலியமா அந்த இப்ப மகளிர் அந்த நிகழ்ச்சி மூலியமா தான் நம்ம திருச்சி சுபாஷினி அவங்க கூடயும் நான் ரொம்ப இது பண்ணேன். அஞ்சல் தஞ்சைதாசன் அவர்களுக்கும் அவரையும் நான் அப்படிதான். அவரும் இருப்பாரு, நானும் இருப்பேன். ஆனா நான் வருவேன், போயிடுவேன். நான் யார்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டேன். ஆனா இந்த குழு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தந்தது. எல்லாரோடையும் பேசி பழகறதுக்கான ஒரு வாய்ப்பை. அந்த வகையில உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஒரு சொந்தமா நான் மட்டும்தான் பேர் எடுக்கணும், நான் தான் வளரணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாம எல்லாரும் வளரணும்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்குமே அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க. அது ஒரு பெரிய மனசுன்றதை தாண்டி உங்கள்ட்ட இருந்து அதை நாங்களும் கத்துக்கணும். அந்த வகையில உங்களுக்கு இந்த குழுமத்தை நீங்க ஆரம்பிச்சதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்றேன். ஏன்னா இந்த குழுமத்தின் மூலியமா நிறைய கத்துக்கிறோம். இன்னும் இந்த தொடரும் இந்த நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆட்சி, அதுவே தொடரும் நம்பிக்கையோட இருக்கிறோம். அந்த ஆட்சியாளர்கள்ட்டயும் நீங்க கொண்டு போய் எல்லாரையும் சேர்க்கறது. நீங்க என்கிட்ட ஒரு புக்கு அந்த இது சொல்லியிருந்தீங்க. நான் முயற்சி பண்றேன். அந்த போட்டோ வெளியில நான் முயற்சி பண்றேன். அது வேற வேலையா போறதுனால நமக்கு அது நினப்பு வர மாட்டேங்குது. ஒண்ணு. இன்னொன்னு, இது இந்த கிளைமேட் சீக்கிரமா இருட்டிடுது. நான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அது முடிஞ்சா அந்த மாதிரி நான் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த புக் போட்டோ. நான் எப்போ முடியுதோ அப்ப நான் எடுத்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஏதாவது விட்டிருந்தா மன்னிக்கவும். ஏதாவது சொல்ல மறந்திருந்தாலும் மன்னிக்கவும். நம்ம சகோதரி நித்யாதேவி அவர்கள் இந்த
இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தான் ஹோஸ்டா இருந்தா அட்மிட் குடுத்துருக்காங்க. எனக்கு என்ன உள்ள வந்த பிறகு பார்த்தேன். நன்றி, நன்றி. பேர் பார்த்த உடனே அனுமதி குடுத்துட்டாங்க. இவங்க எல்லாருமே உண்மையிலேயே இந்த தமிழ் குழுமத்துல இருந்தாலும் நான் ரொம்ப ஆக்டிவா நெறையா எல்லா குழுமத்திலயும் இருக்கிறது இல்ல. நானாவே அது பண்ணிக்கிறது இல்ல. அதனால எனக்கு இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்க தான் தெரிஞ்சாலும், இந்த தாய்மொழி உறவுகள் மூலியமா தான் இவங்க எல்லார்ட்டயும் உண்மையிலேயே இது ஒரு தாய் அமைப்பா இருந்து எல்லாரையும் இணைச்சிருக்கு. அந்த வகையில ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க என்ன கூப்பிட்டதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடிஞ்சது. நன்றி, நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. சூப்பர். அருமையான விஷயம். நிச்சயமா முன்னெடுங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு போங்க. அப்பா இருங்க. இன்னைக்கு வந்து நம்ம தாய்மொழி உறவுகள் வந்து 2 முன்னெடுப்பை எடுத்திருக்கு. 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு. ஒண்ணு வந்து வலையொலி தளத்துல நம்மளுடைய கவிஞர்களுடைய கவிதை மறைந்து விடக்கூடாது. அது ஒரு பொன்னேடுகளில் பொறிக்க வேண்டும் என்பதற்காக வலைவெளி தளம் ஆரம்பம். அடுத்ததாக 2வது நீ கவியரங்கம் போற, நீ மன்றம் போற, நீ பாட்டரங்கம் போற, என்னோட குழந்தைங்களுக்கு நீ என்னோட சுற்றத்தாருக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கிற அந்த குடும்பத்தாருக்காக கல்வி சம்பந்தமான நிகழ்வுகளை முன்னெடுக்க நான் கணிதம் தொடர்பான கருத்துரைகளை வழங்க இருக்கின்றேன். இனி வரும் காலங்கள் அதற்கான பதாகை மன்னனான நமது நிறுவனர் தாய்மொழி உறவுகள் சார்பாக அதனை பகிர்ந்தளிப்பார். நம்ம மேக்னி பெயிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு குழுமத்திலோட நிறுவனராக தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் இதற்கு அத்தனை ஆயத்தங்களையும் இலவசமாக இருக்கு அப்படின்றக்காக தன்வசப்படுத்தாம விட்டுறாம குழந்தைங்க. ஏற்கனவே உள்ள ஆசிரியர் எல்லாருமே நல்லாசிரியர்கள் தான். ஆனா இது இன்னும் செய்யும் பொழுது சமுதாய நோக்காக இருக்கும் என்பதை நான் முன்னெடுத்து தாய்மகளை வரவேற்கும் நிமித்தமாக இந்த 2 முன்னெடுப்புகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தருணத்தில் நிறைவு பேச்சாளராக நம்மளுடைய இணை செயலாளர் திட்டக்குடியிலிருந்து செல்வராணி அவருடைய பாடலை சொல்லி அப்பாவின் வாழ்த்துதலையும் சொல்லி நிறுவனருடைய ஏற்புரையும் கொண்டு இந்த நிகழ்வு நிறைவடைய காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். சங்கத்தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழச்சியின் சத்தான முத்தான பொன்மாலை வணக்கம். 3ஆம் ஆண்டு அகவை தின கொண்டாடுகின்ற இந்த தாய்மொழி தளத்தினுடைய மகவுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கோடியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கடல் கடந்து அயலகத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அன்பு சகோதரி அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இணையத்தில் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த என் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் மகிழ்வான மாலை வணக்கத்தையும், தமிழர் திருநாள், வள்ளுவர் நாள் போன்ற தமிழ் புத்தாண்டு போன்ற விழாக்களின் நாட்களில் உருவெடுத்து இருக்கின்ற அனைத்து விழாக்களையும் குழைத்து அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 3 ஆண்டுகளாக அனைவரும் சொன்னது போல பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு போட்டிகள் இப்படி நடத்தி உலக அரங்கிலே தாய்மொழி தளத்தினுடைய அடையாளத்தை அச்சாரம் பதித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மொழி தளத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம சுபாசினி அம்மா சொன்னது போல அவர் எந்த இடத்துல யாரை எப்படி நம்ம அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை மிக கனகச்சிதமாக அரசியல் பிரமுகர்கள் கொண்டு அனைத்து ஆளுமைகளுக்கும் தாய்மொழி தளத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதை எடுத்து கொண்டு முன்னெடுத்து செல்கின்றார். இது விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல. அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னலம் கருதா அவருடைய சமூக சேவை, சமூக நோக்கம், அவருடைய விசாலமான சமூக பார்வை இவை அத்தனையுமே உள்ளடக்கிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை. இந்த தாய்மொழி உறவுகள் நிறுவனத்தை நிறுவி இப்படியான செம்மாந்த பணிகளை தமிழுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இவருடைய அயராத உழைப்பு, அந்த செம்மாந்த சீர்திருத்த பணி இன்னும் மேலும் மேலும் ஓங்கட்டும். சுபாசினி அம்மா சொன்னது போல 3 ஆண்டுகள் அல்ல, 30 ஆண்டுகள் அல்ல, 30 கோடி ஆண்டுகள் தமிழன் கடைசி மாந்தன் தமிழன் இருக்கின்ற வரைக்கும் இந்த தாய்மொழி தளத்தினுடைய நிகழ்வுகளை பறைசாற்றும் அடுத்த தலைமுறையினர்கள் இதை சொல்லுவார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளிலே புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அக்கா கேட்டதற்கிணங்க ஒரு சிறிய பாடலை மட்டும் பாடிக்கொண்டு அனைவரும் காதுகளை பொத்திக் கொண்டு இந்த அண்டங்காக்கா குரலுக்கு செவிமடுத்து சற்றே ஏறக்குறைய கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் வெளியேறி விட வேண்டாம் பயந்து விட்டு.
பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட. சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட. புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை. தெம்மாங்கையும் திருக்கூத்தையும் நினைத்தால் இணைத்திடும் வாழும் நாள் வரை. குழந்தைகள் கூட குமரியும் மாட அந்த மாருதம் வீசுது மலைய மாருதம் பாடுது. மாசம் தை மாசம் வீசும் பூவாசம். நான் தோங்கியே நாளானது அது ஏன் அதுக்கு ஒரு தாகம் வந்தது. பால் மேனியும் நூலானது அது ஏன் அதுக்கு ஒரு தாகம் வந்தது. மனதினில் கோடி நினைவுகள் ஓடி மன்னன் யாரென தேடுதோ உன்னை பார்த்ததும் கூடுதோ. பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட. சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட. புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் என் நேரம். பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. நல்லது ஒரு வாய்ப்பு இருக்கு. நன்றி. தற்போது இணைந்திருக்கின்ற சியாம்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய சகோதரி அவர்களையும் வரவேற்று அவர்களுக்கும் தமிழர் திருநாள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மற்றும் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் இணைந்திருக்கின்றார் அவர்களுக்கும் தமிழர் திருநாள் மற்றும் புத்தாண்டு தின பொங்கல் நல்வாழ்த்து